ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மண்டலா மர்டர்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் சந்திரபூர் அப்படிங்கிற நதிக்கரையை காட்டுறாங்க. அங்கே ஒரு படகு வந்துகிட்ருக்கு. பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸு, இதுக்கு தானே சித்தி இத்தனை வருஷமாக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், 100 வருஷமாக நம்ம இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நம்மளை அயஸ்திகள் அப்படிங்கிறதுனால ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அயஸ்திக் டிவைஸும் யாஸ்த் அப்படிங்கிற நம்மளோட கடவுளும் ஒன்று சேர்ந்து உருவாக போகிறாங்க. இதனால் இந்த உலகத்தையே நம்ம தான் ஆள போகிறோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் மகாராணி மாதிரி வேடமிட்டு ஒரு பொண்ணு அங்கே வராங்க. இவங்க பேர் ருக்மணி. இவங்க தான் இந்த அயஸ்திகளுக்கான தலைவி. ஃபஸ்ட்டு அயஸ்திகள்னால் யார் அப்படின்னா, வேதங்களையும் மாந்திரீகத்தையும் கலந்து புதுவிதமான நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு இவங்க பல வருஷங்களாக தவம் இருந்து இப்போது இந்த நாளில் அது நடைபெற போகுது. இப்போ ருக்மணி அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தா 2 ஆண்கள் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சுயநலவு இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிடில் அந்த ஐயத்திக்கின்ற டிவைஸ் வந்து தொங்க விடப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஆணோட கையிலேருந்து பிளட்டை எடுத்து அந்த டிவைஸ்க்குள்ளே விடுறாங்க. ஸோ அந்த டிவைஸ்லேருந்து திருப்பியும் அந்த ரிட்டன் பிளட்டு இன்னொரு ஆணோட உடம்புக்கு போகுது. ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த வில்லேஜில் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி தீப்பந்தத்தோடு நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அங்கே ஒரு முஸ்லீம் இருக்கார். அவர் பேர் அக்பர். இன்னொருத்தர் அவர் ஊர் தலைவர். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஃபாரினரும் அங்கே இருக்கார். அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த அயத்திக் கூட்டம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னும் எத்தனை உயிரை தான் நம்ம காவு கொடுக்கறது, அதனால் வாங்க அந்த கூட்டத்தையே அழிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று கூடி இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த நியூஸ் வந்து சித்தி ருக்மணி கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஒரு நாள் பொறுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், அதனால் அவங்கள போய் நீங்கள் தடுங்க அப்படின்னு சொன்ன ஐத்தீஸ் எல்லாருமே கதவு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவங்கள உள்ளே விடாமல் தடுத்து. இப்போ ருக்மணி திரும்பி பார்க்குறாங்க. அந்த 2 ஆணோட உடலில் ஒரு ஆணோட உடல் மீது யாரோ தீ வைக்கிறாங்க. அப்படியே ருக்மணி ஷாக் ஆகி கத்துறாங்க. கதை இப்போ அங்கே கட்டாயி அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. பார்த்தா நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. அவரோட இல்யூஷனில் அவரும் அவரோட காதலியும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வருது. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ட்ரெயினில் ஏறுறாரு. பார்த்தா அங்கே அவரோட அப்பா இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வேறு யாரும் இல்லை, டெல்லியில் போலீஸாக இருக்கார். இப்போ ஹீரோவுக்கு முன்னாடி இன்னொரு நபர் இருக்கார். அவர் கூட நம்ம ஹீரோவோட அப்பா ரொம்ப ஜெல் ஆகிட்டார். இப்போ ஹீரோவை பற்றி அந்த நபருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. என் பையன் டெல்லியில் போலீஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்க்குறாரு. அவர் பேர் வேறு எதுவும் இல்லை, அபிஷேக் தான். இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அதுவும் இல்லாமல் இவர் ப்ரெஸ்ஸில் இருக்கார். இதை வந்து ஹீரோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி என்னை பற்றி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட பேக்கில் ப்ரெஸ்ஸுன்னு இருந்துச்சு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அபிஷேக்கை மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. அப்போ அவரோட வலது கையில் கட்டவிரல் இல்லை. ஹீரோ இப்போ அபிஷேக் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற தொழில் பண்ணுறீங்க, கட்டவிரல் இல்லாமல் எப்படி உங்களெல்லாம் கேப்சர் பண்ண முடியும்னு கேட்கும்போது, ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு நல்ல பார்வை திறனும் ரசிக்கும் மனமும் இருந்தால் போதும், கட்டவிரல் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் பதில் சொல்கிறாரு. இப்படியே இவங்க ஜேர்னி தொடங்குது. ஸோ ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அவர், அவங்க தம்பி, அவங்க அம்மா எல்லாரும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரீகால் ஆகுது. இப்போ தான் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோவுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் அவரோட அப்பாவோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோவோட தம்பி சொல்கிறான், என்னோட ஃப்ரெண்டு ஒரு கையை விட்டுட்டு ஓட்டுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ நான் 2 கையும் விட்டுட்டு ஓட்டுறேன்னு ஓட்டுறாரு. உடனே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த சமயத்தில் ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. பார்த்தா ஹீரோவுக்கு கையில் மட்டும்தான் அடி. ஹீரோவோட தம்பிக்கு சுயநலம் இல்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கார். ஸோ அந்த சமயத்தில் தான் இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா, ஹீரோவோட அப்பா கிட்ட போலீஸ், இந்தாங்க இது மர்டர் நடந்த அந்த பிளேஸில் கடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவோட பர்ஸை கொடுக்குறாங்க. அதாவது இப்போ இந்த இடத்த ஹீரோவோட தம்பியும் இறந்து போயிட்டான், ஹீரோவோட அம்மாவையும் காணும். இது புரியாத புதிராகவே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. இப்போ திரும்பியும் ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா அபிஷேக் அந்த சந்திரபூர் நதிக்கரையில் இருக்கிற டூரிஸ்ட் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அபிஷேக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா, இவர் அந்த ஊரில் இருக்கிற அனன்யா அப்படிங்கிற பொலிட்டீஷியனோட
பிஏவா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாரி அஜய், விஜய் 2 பேருமே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. நீ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருன்னு கால் வருது. சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கட் பண்ணிட்டு போறாரு. இப்ப அபிஷேக் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த அஜய், விஜய் 2 பேருமே அனன்யாவோட ஆப்போனன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இவங்க தான் அந்த ஊர்ல சீட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஎம்க்கு பணம் குடுக்குறாங்க. இத வந்து அபிஷேக் ஃபோட்டோ எடுக்குறாரு. இவரு ஃபோட்டோ எடுத்தத அஜய், விஜய் 2 பேரும் பாத்துர்றாங்க. அவன புடிங்கடான்னு சொல்லி 4, 5 அடியாளுங்கள விட்டு தொரத்த சொல்றாங்க. இவரு ஊரு ஃபுல்லா ஓடி ஒரு வீட்டு திண்ணையில ஒளிஞ்சிட்ருக்காரு. அந்த சமயத்துல அபிஷேக் யாரையோ ரொம்ப பயத்தோட பாக்குறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ நதிக்கரை ஓரமா உட்காந்துட்ருக்காரு. அங்க அவரோட ஃப்ரெண்டு பாபி பார்க்க வராரு. இவரு ஒரு போலீஸ் ஆஃபீசர் தான். ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பா வராரு. அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, "அப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி நதியில இறங்கி குளிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி திரும்பி பார்த்தா, அப்பா ஷாக்ல அலர்றாரு. என்னடான்னு சொல்லி வந்து பார்த்தா, ஒரு மனுஷனோட உடம்புல இருக்க 2 கையி, 2 காலு, தலை இத மட்டும் தச்சு, அவனோட நெத்தியில ஒரு முத்திரை பதிச்சு அந்த ஆத்துல தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இத பார்த்ததுமே அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பாபி அவர அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த பாடிய ரெக்கவர் பண்ணி போலீஸ் டீம் மேல வச்சிருக்காங்க. பாபியும் நம்ம ஹீரோவும் போய் அத பார்த்துட்ருக்காங்க. இந்த மாரி ஸ்டார் போட்டு ஒருத்தன் பொணத்த தண்ணீல விடுறான்னா, "என்ன புடிச்சு காட்டு" அப்படின்னு நம்மளுக்கு சொல்றான்னு பாபி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அவனையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்காரு. "ஏன்டா இவன பார்க்குற?" அப்படின்னு கேட்கும்போது, "இவன் தான் அபிஷேக். நேத்து ட்ரெயின்ல பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இறந்து போய் கிடக்குறான். அதுவுமே இல்லாம இந்த சின்னத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் ஒரு ஓல்டு பெட்டிய வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அவங்க அம்மாவோட பர்ஸ் கிடைச்சுச்சுன்னு போலீஸ் குடுத்தாருல்ல, அந்த பர்ஸ் இருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதே முத்திரை பதிச்ச காயின் ஒண்ணு இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஷாக் வந்துருது. இப்ப ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டு பாபியும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட பழைய மெமரீஸ்லாம் பேசிட்டுருக்காங்க. "உங்க வீட்டுக்கு வரும்போது தான் அது என் வீடு மாரி ஃபீல் ஆனுச்சு. மத்தவங்க எல்லாருமே என்னைய தாழ்ந்த ஜாதி பையன்னு சொல்லி ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் மட்டும் தான் என்ன சொந்த பையன் மாரி ட்ரீட் பண்ணாங்க. ஆனா, அம்மாவும் நம்ம கூட இருந்திருக்கலாம்ல. ஆனா, வசுந்தரா காட்டுக்குள்ள அவங்க எப்படி தொலைஞ்சு போனாங்கன்னே தெரியல. அவங்க எதுக்கு தம்பிய அங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். அம்மாவோட பர்ஸ்ல இறந்து போன அபிஷேக் தலையில இருந்த அதே சின்னம் பதிச்ச காயின் ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு டவுட்டா இருக்கு. அப்பா ப்ராப்பரா தேடினாரா இல்லையான்னு தெரியல. அந்த வசுந்தரா காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அம்மாவ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு தோணுதுன்னு சொன்ன உடனே, இப்ப பாபியும் சரி வா நம்ம அம்மா தேடி கண்டுபிடிப்போம்ன்னு சொல்றாரு. இப்பதான் அனன்யாவ காட்டுறாங்க. ஸ்டைலா குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சதும் ஒரு சிகரெட்ட குடிச்சிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பிஏ அந்த இடத்துக்கு வந்து அஜய், விஜயோட அந்த பணப்பட்டுவாடா ஃபோட்டோவ அபிஷேக் இவங்க மொபைலுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ அத பார்த்துட்டு இருக்காங்க. அனன்யா அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே, "நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணு. உடனே அஜய், விஜய் 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. பிஏ என்ன கேட்குறாருன்னா, "நம்மகிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல. எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு?" கேட்கும்போது, "நீ அவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, ஸ்டேஷனுக்கு போகாம காட்ட மட்டும் சுத்திட்டு இருக்க சொல்லு. அவனோட 3வது தம்பி இருக்கான்ல பப்ளி, அவன்கிட்ட இவங்க 2 பேத்தையும் என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு இன்ஃபோ மட்டும் குடுத்துரு. எவிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அவங்களும் உள்ள போயிருவாங்கன்னு" சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி போலீஸ் அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க 3வது தம்பி பப்ளி வரான். "உங்கள என்கவுண்டர் பண்ண போறாங்க" அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு ஃபைட் சீன் மாரி நடக்குது. பப்ளி தெரியாம போலீஸோட டிரைவர சுட்டர்றான். ஸோ இப்போ அஜய், விஜய் 2 பேருமே அந்த இடத்த எஸ்கேப்பு. இப்போ அந்த இடத்துல ஒரு கன் ஷாட் கேட்குது. அவங்க அப்படியே நடந்து போறாங்க. அதுவும் காமா நடந்து போறாங்க. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் வந்து அம்மான்னு ஹக் பண்றான். இது நம்ம அனன்யாவோட பையன் ரித்விக். "ரித்விக் நீ பயந்துக்காத. நீ போய் கேம் விளையாடு. நான் என்னன்னு போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்டால நடக்க முடியாது போல. ஸோ அவர் பெட்லயே இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் இப்படி ஷூட் பண்ணி பயமுறுத்திட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ பதவி வாங்கணும்னா உன்னைய அர்ப்பணிச்சா மட்டும் போதும். அதுவா தானா கிடைக்க போகுது. நீ ஏன் தேர்தல்ல நிக்கணும்னு" சொல்றாரு. அதுக்கு நம்ம அனன்யா, "அதெல்லாம் தேவையில்ல. ஆனா பதவி கிடைக்கும்னு மட்டும்" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படியே இந்த சீன் இங்க கட் ஆக நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் சிஐபில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 10 நாள்ல முடிக்க வேண்டிய கேஸ ஒரே நாள்ல முடிச்சு அவங்க ஹையர் அஃபீஷியல் கிட்ட குடுத்துடுறாங்க. "நீ என்ன ஏஐயா?" அப்படின்னு சொல்லி அவரு
பெருமைப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் இன்னொரு ஆஃபரை நம்ம அனன்யா கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னா, சிஎம் கூட பர்சனல் செக்ரட்டரியாக ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை, நான் இந்த சந்திரபூரில் நடக்கிற மர்டர் கேஸை பற்றி விசாரிக்கணும், நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் ரியா. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஹையர் அஃபீஷியல், நீ இன்னும் அவளை மறக்கலைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினோட இல்யூஷனில் தோன்றுறாங்க. இல்லை, நான் அதை இன்னும் மறக்கல, அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ராஜெக்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி மேனேஜரும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அனன்யாவோட வீட்டுக்கு முன்னாடி வராரு. அங்கே பார்த்தா பொதுமக்கள்லாம் கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. எதனாலனா, அபிஷேக் அனன்யாவால் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அனன்யா அங்கேருந்து அபிஷேக்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அபிஷேக்கோட வீட்டை தேடி போகிறாரு. எதனாலனா, அந்த முத்திரைக்கும் தன்னோட அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு விசாரிக்க போகிறாரு. அங்கே போய் ஒரு பாட்டிக்கிட்ட விசாரிக்கும் பொழுது, அந்த பப்ளு ரொம்ப நல்ல பையன், ஆனால் அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பப்ளுவா யார் அப்படின்னு கேட்கும்போது, அபிஷேக்கை நாங்கள் பப்ளுன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு அனன்யா கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு ஷாக்காக தான் எனக்கும் இருக்குது. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ ஊருக்கு வந்து ஏன் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஜன்னல் கிட்ட இருந்து கையாட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் போகிறாரு. ஸோ அங்கே ஹீரோ குடிச்சிட்டு இருந்த சிகரெட்டு அனன்யா வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட லவ்வர் கவிதா இருக்காங்கல்ல, அவங்களோட அக்கா தான் அனன்யா. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கும் பழக்கம் போல். உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அனன்யா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அவரோட அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் அம்மாவை நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேப்பா, நீங்கள் போய் படுத்துக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பாபியும் நம்ம ஹீரோவும் அபிஷேக்கோட வீட்டுக்கு பார்த்தா, அந்த வீடு நம்ம ஹீரோவோட சித்தி வீடு. செத்துப்போன அபிஷேக், அதாவது பப்ளு, ஹீரோவோட தம்பி. ஸோ இவங்க எல்லாமே அவங்களோட சின்ன வயசில் விளையாண்ட மூமெண்ட்ஸ், அவங்க சித்தி கத்துனது எல்லாமே இவருக்கு இல்யூஷனாக வந்து போகுது. அந்த சமயத்தில் பாபி கத்துறாரு. என்னன்னு பார்த்தா, அங்கே பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதாவது அபிஷேக் அந்த இடத்துல தான் கொன்று அவரோட பாடியை வந்து பண்ணி அதை தச்சு அங்கேருந்து அந்த நதிக்கரையில் தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ பாபி கிட்ட கேட்குறாரு, இவனோட மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த மெயின் பார்ட்டான பாடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரோ ஒருத்தர் அந்த பாடியை தூக்கிட்டு போடுறாங்க. அப்படியே இந்த சீன் இங்கே கட்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி ரொம்ப முடியாமல் இருக்காரு. அதனால அவங்க சித்தியை கூட்டிக்கிட்டு அவங்க வசுந்தரா அப்படிங்கிற காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே அவங்கக்கிட்ட ஒரு காயின் இருக்குது. அந்த காயினை எடுத்துக்கிட்டு ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்த குருஜி அப்படிங்கிற ஒரு ஆள் வரான். ஸோ அந்த ஆள் கையில் ஒரு மெஷின் இருக்குது. இது மெஷினில் அவங்களோட காயினை போட்டுட்டு உங்களுக்கான பலியை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட அம்மா வலது கையோட கட்டை விரலை உள்ளே வைக்கிறாங்க. உடனே விரல் கட் ஆகிடுது. இப்போ உனக்கான வரத்தை கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பையன் உயிரோடு இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே, அது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருஜி அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் உடனே ஏதோ பிளாஸ்ட் ஆன மாதிரி காட்டுது.